கனடா, வெனிசுலா மற்றும் கிரீன்லாந்து ஆகிய நாடுகளை அமெரிக்காவின் மாகாணங்களாக காட்டும் வரைபடத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் அமெரிக்காவின் வரைபடம் ஒன்றை நேற்று வெளியிட்டுள்ளார். அதில் கனடா, வெனிசுலா மற்றும் கிரீன்லாந்து ஆகியவை அமெரிக்காவின் மாகாணங்களாக காட்டப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக உருவாக்கப்பட்டுள்ள அந்த வரைபடம் ஐரோப்பிய நட்பு நாடுகளுடன் அவருக்கு ஏற்பட்டுள்ள வார்த்தை போருக்கு மத்தியில் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வரைபடம் வெளியான சில நிமிடங்களில் மற்றொரு புகைப்படத்தை டிரம்ப் வெளியிட்டுள்ளார். அதில் துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஆகியோருடன் ட்ரம்ப் அமெரிக்க கொடியை கிரீன்லாந்தில் நடும் காட்சி இடம்பெற்றுள்ளது. அத்துடன் கிரீன்லாந்து அமெரிக்க மாகாணம் நிறுவப்பட்டது 2026 என்ற செய்தியும் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவின் அதிபராக இரண்டாவது முறையாக பதவியேற்ற ட்ரம்ப் ஓராண்டை நேற்று நிறைவு செய்துள்ளார். இந்த ஓராண்டில் பல சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகளை அவர் எடுத்துள்ளார். இந்த நிலையில் வட அமெரிக்க நாடான கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக மாற்றும் திட்டத்தை ட்ரம்ப் முன்மொழிந்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவிற்குள் நுழைந்து அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மத்ரோ மற்றும் அவரது மனைவி சிலியாவை போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் கைது செய்தார். ஆர்க்டிக் பெருங்கடல் பகுதியில் உள்ள ஐரோப்பிய நாடான டென்மார்க்கில் கட்டுப்பாட்டில் உள்ள உலகில் மிகப்பெரிய தீவு நாடான கிரீன்லாந்து மீது ட்ரம்பின் பார்வை தற்போது திரும்பியுள்ளது. இந்த நிலையில் இந்த நாடுகளை அமெரிக்காவின் மாகாணங்களாக குறிப்பிடும் வகையில் வரைபடத்தை வெளியிட்டுள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.